முதல்வர் வேட்பாளர்களான ஜெயலலிதா, கருணாநிதி, அன்புமணி திங்களன்று வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தல் மே 16ஆம் தேதி நடக்கிறது. கடந்த வெள்ளியன்று வேட்புமனு தாக்கல் துவங்கியது. சனி, ஞாயிறு விடுமுறைக்கு பின்னர் திங்களன்று வேட்புமனு தாக்கல் சூடுபிடிக்க துவங்கியது. சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் முதல்வர் ஜெயலலிதா தண்டையார்பேட்டையில் உள்ள மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அதிகாரி பத்மஜா தேவியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். போயஸ் கார்டனில் இருந்து காரில் புறப்பட்ட ஜெயலலிதா வழிநெடுக திரண்டிருந்த கட்சியினர் அளித்த வரவேற்புக்கு இடையே பர்மா பஜார், ராயபுரம் வழியாக நண்பகல் 12:20 மணியளவில் மண்டல அலுவலகம் வந்தார். வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் வெளியே வந்த முதல்வர் ஜெயலலிதா அங்கு கூடியிருந்த தொண்டர்களை பார்த்து வெற்றியை குறிப்பிடும் வகையில் இரட்டை விரலை காட்டி கையசைத்தார். அதிமுக வேட்பாளர்கள் வரும் 28ஆம் தேதி தங்களது தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் செய்கின்றனர். இதேபோல் திருவாரூரில் திமுக தலைவர் கருணாநிதி வேட்புமனு தாக்கல் செய்தார். திங்களன்று வேட்புமனு தாக்கல் செய்வதையொட்டி திருவாரூர் சன்னதி தெருவில் உள்ள தனது சகோதரி வீட்டுக்கு வந்தார். இதையடுத்து காட்டூரில் உள்ள தனது தாயார் அஞ்சுகம்மாள் நினைவிடத்தில் சென்று வணங்கிய கருணாநிதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக திருவாரூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வந்தார். தொடர்ந்து தனது வேட்பாளர் மனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரி முத்து மீனாட்சியிடம் அளித்தார். இதேபோல் தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் தொகுதியில் போட்டியிடும் பாமக முதல்வர் வேட்பாளர் அன்புமணி வேட்புமனு தாக்கல் செய்தார். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் அதிகாரி மல்லிகாவிடம் அவர் தனது வேட்புமனுவை அளித்தார். திங்களன்று முகூர்த்த நாள் என்பதால் பல்வேறு கட்சிகளின் முக்கியஸ்தர்களும் ஒரே நாளில் தங்களின் வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர்.